பேர் ஸ்ருதி. என்னோடய நேட்டிவ் கேரளா. ஆனால் நாங்கள் சென்னையில் செட்டில் ஆகிருக்கோம். அப்பா அம்மா ஒரே ஒரு சிஸ்டர், 4 மெம்பர்ஸ் தான் ஃபேமிலியில். நான் ஃபஸ்ட்டு ஹிந்து மதத்தை சார்ந்தவர். ரொம்ப ரொம்ப இன்டீரியராலாம் அந்த மதத்தில் எங்கள் ஃபேமிலியில் ஃபெய்த் கிடையாது. கடவுள்னா யார் என்ன அப்படின்லாம் அவங்க எங்கள் ஃபேமிலியில் யாருக்கும் தெரியாது, எடுத்தும் சொல்லதில்லை. எப்படின்னா ஒரு ஏந்திரத்தனமான வாழ்க்கை. காலை எழுந்துக்கிறோம், வேலைக்கு போகிறோம், படிக்கிறோம், அவ்வளோதான். அதை தவிர ஒரு இறை நம்பிக்கை, இறை பயம் அப்படின்னு எங்கள் ஃபேமிலியில் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு ஆர்டர்டான லைஃப், அவ்வளோதான். அப்படி இருக்கும்போது தான் நான் என்னோடய ஸ்கூல் ஸ்டடீஸ்லாம் முடித்து காலேஜில் ஜாயின் பண்ணேன். நான் ஜாயின் பண்ண காலேஜ் பேர் முகமது சதக், ஒரு முஸ்லீம் காலேஜ். அப்படி தான் எனக்கு இஸ்லாத் கிடச்சிது. அது வரைக்கும் நான் எல்லாரும் பண்ணுற மாதிரி எப்படின்னா ஸ்டாச்சூஸ் அதெல்லாம் தான் கடவுள் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். முஸ்லீம் காலேஜ் சொன்ன உடனே நான் ஃபஸ்ட்டு பயந்தேன். எப்படின்னா பொதுவாகவே முஸ்லீம்ஸ்னாலே ஒரு ரூட், அரகண்ட், டஃப் அப்படின்ற மாதிரி ஒரு தப்பான அபிப்பிராயம் தான் சொசைட்டியில் முஸ்லீம்ஸ்க்கு இருக்குது. அப்படி தான் நானும் நினச்சிட்டு இருந்தேன். முஸ்லீம் காலேஜ் தானே, அம்மா நான் எப்படி போவேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா கிட்ட நான் ரொம்ப கவலைப்பட்டேன். ஆனால் அம்மா பக்கத்தில் அந்த காலேஜ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஜாயின் பண்ண சொன்னாங்க. அப்படி தான் நான் அந்த காலேஜில் ஜாயின் பண்ணேன். அது அல்லாவோட நாட்டம். அப்படி ஜாயின் பண்ண பிறகு எனக்கு முதல்ல கிளாஸ்குள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் கேர்ள்ஸு, ஹிந்து கேர்ள்ஸ் இருப்பாங்க. அப்போ முஸ்லீம் கேர்ள்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா அவங்க புர்கா போட்டுட்டு இருப்பாங்க. நாங்கள் ஹிந்து கேர்ள்ஸ், நான் ஹிந்துவாக இருக்கும்போது நான் ஜஸ்ட் சுடிதார் தான் போட்டு போவேன். அப்போது அவங்களுக்கும் எனக்கும் டிஃப்ரென்ஸ் நிறைய இருக்கும். அவங்கள எல்லாருமே ஒரு டிஸ்டன்ஸ் விட்டே பார்ப்பாங்க. ஆனால் ஹிந்து கேர்ள்ஸ் கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணுவாங்கன்னா ஜஸ்ட் ஒரு லெவல் கீழே தான் பார்ப்பாங்க. பேசிக்கலாம். நான் படித்த காலேஜ் கோயட், பாய்ஸும் இருப்பாங்க. அப்போது அவங்க எல்லாம் எப்படின்னா பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாமே கலந்து பேசுவாங்க. மோஸ்ட்லி ஹிந்து கேர்ள்ஸ்னாலே அப்படி தான் பேசிட்டு இருப்பாங்க. ஆனால் முஸ்லீம் கேர்ள்ஸ் கிட்ட கொஞ்சம் அவங்க ரெஸ்பெக்ட் கொடுத்து தான் பிஹேவ் பண்ணுவாங்க. அப்படி எனக்கு புர்கா போடுற சிஸ்டம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இருந்தாலும் முஸ்லீம்ஸ்னாலே ஒரு டிஸ்டன்ஸ் விட்டே நான் பழகிட்டு இருந்தேன். அப்படி இருக்கும்போது எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சாங்க. அவங்க தான் எனக்கு இஸ்லாத்தை பற்றி முதல்ல சொன்னாங்க. இந்த மாதிரி முதல்ல கேட்டாங்க என்கிட்ட, ஸ்டாச்சூஸ் எல்லாம் நீங்கள் வர்ஷிப் பண்ணுறீங்களே, எப்படி அதில் என்ன ட்ரூத் இருக்குது, 6th சென்ஸ் கொடுத்துருக்கான்ல காட், நமக்கு கொடுத்துருக்கான்ல, நீ யோசிச்சு பார்க்க மாட்டியா, அந்த சிலைகளுக்கு என்ன பவர் இருக்குது, நீ யோசிச்சியா அப்படின்னு சொல்லி கேட்டா. அவன் ஏன் இப்படி கேட்குறான்னு எனக்கு அப்போ தெரியல. அதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி கேட்டால், காலையில் நீங்கள் எழுந்துக்கிறீங்க, ஆஸ் யூஷுவலாக சாப்பிட்றீங்க, வேலைக்கு போகிறீங்க, அதோட அவ்வளோதானா, இதுக்கும் நமக்கும் அனிமல்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, அவங்களும் அதே தானே பண்ணுறாங்க, அனிமல்ஸ்க்கும் நமக்கும் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது, 6th சென்ஸை கொடுத்துருக்கான் நமக்கு யோசிக்கிறதுக்கு, அது நமக்கு கொடுத்துருக்கான்ல, அப்போ நீ யோசி, என்ன அதுக்கு பவர் இருக்குன்னு மட்டும் நீ யோசி அப்படின்னு சொல்லி சொன்னான். நான் அதை கண்டுக்கல அவ்வளோவா. ஏன்னா அவன் ஏன் எப்படிலாம் கேட்குறான் தெரியல. ஆல்ரெடி அவள் ஒரு முஸ்லீம் வேறு அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இருந்துட்டேன். அதுக்கப்புறம் அவள் புரிஞ்சுக்கிட்டா நான் அதை கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவன் சொன்னா, நான் ஒரு CD தரேன், ஒரு புக் தரேன், அதை நீ பாரு அப்படின்னு சொன்னான். அந்த CD நான் வாங்கி பார்த்தேன். அது மரணத்திற்கு அப்பால் அப்படின்னு சொல்லி ஒரு CD. அந்த CD போட்டு பார்த்ததுக்கப்புறம் தான் நமக்கு மறுமை வாழ்வு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். மறுமை பற்றி ஃபஸ்ட்டு நான் கேள்விப்பட்டதும் என்னடா ஆஃப்டர் டெத் நமக்கு ஒரு லைஃப் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவகிட்ட டெய்லியும் கேட்டேன், என்ன இப்படியெல்லாம் இருக்கா, இதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்போவும் நம்மளை ஷைத்தான் குழப்புவான், இல்லை இப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குழப்புவான். அப்போ அவள் சொன்னா, நான் டெய்லியும் புக்ஸ் தரேன், அப்போ நீ இதை படிச்சுட்டே இரு, அப்போ தான் உனக்கு புரியும் அப்படின்னு சொல்லி சொன்னான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு குரான் கொடுத்தா. குரான் கொடுத்ததுக்கப்புறம் தான் எனக்கு மெயினாக அதில் ஃபெய்த் வந்ததே. டெய்லியும் அதை படிச்சுட்டு அதில் இருக்கிறத ஒழுங்காக அந்த தமிழார்த்தம் படித்து புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ தான் வீட்டில் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிது. நான் குரான் வாசிக்கிறத எங்கள் அப்பா அம்மா எல்லாம் பார்க்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் நான் ஷால் தலையில் போட்டு தான் காலேஜ்க்கு போவேன். அங்கே போனாலும் கவர் பண்ணிட்டு தான் இருப்பேன். அப்போ ஃப்ரெண்ட்ஸும் கேட்பாங்க, அங்கே வீட்டில் இருக்கவங்களும் நான் போகும்போது பார்ப்பாங்க. அப்படி தான் வீட்டில் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆச்சு. ஆனால் அவ்வளவா அல்லாததால எனக்கு பிரச்சனையெல்லாம் எளிதாக்கி தான் வச்சான். ஆனால் கொஞ்ச நாள் முன்னாடி நான் காலையில் ஃபஜர் தொழுறது எங்கள் அப்பா பார்த்துட்டாரு. அதனால் வீட்டில் பிரச்சனை ஆயிடுச்சு. அம்மா கிட்ட அப்பா சொன்னார், இந்த மாதிரி இவ பண்ணதால எனக்கு சொசைட்டியில்
ரொம்ப பெரிய இழப்பு வரும், அதனால அவளை அப்படிலாம் பண்ண வேணாம்னு சொல்லி, இல்லாட்டி நான் வந்து சூசைட் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி அப்பா அம்மா கிட்ட சொன்னாங்களா. அது வந்து அம்மா என்கிட்ட சொன்னாங்க. அம்மா ரொம்ப ஃப்ரீ டைப் தான், இருந்தாலும் அம்மா சொல்லுவாங்க எல்லா மதமே ஒன்று தான் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. அவங்களுக்கும் நான் எவ்வளவோ சொன்னேன், நமக்கு மறுமை வாழ்வு இருக்கு, அதுதான் நிலையானது, இந்த உலக வாழ்க்கைன்றது வந்து நம்ம ஜஸ்ட் வந்துட்டு போறோம், அங்கதான் நமக்கு வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னாலும் அவங்க அதெல்லாம் புரிஞ்சுக்கவே இல்லை. சரி இப்படின்னா இவங்களுக்கு புரிய வச்சிடலாம் சொல்லிட்டு என் தங்கச்சிக்கும் நான் ஏற்றி வச்சேன். ஆனா அவளும் அதை கேட்கறதா இல்லை, எனக்கு பேரண்ட்ஸ் தான் முக்கியம், நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னா. எங்க இவங்க என்ன அங்கேயே இருந்தா என்ன அந்த மார்க்கத்திலேயே என்னை கட்டி போட்டுருவாங்களோ அப்படின்றதுனால நான் என்னோட ஃப்ரெண்டு கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி நான் வந்து வெளியே வரணும், ஃபுல்லா இஸ்லாத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்பா அவ தான் சொன்னா, நான் வந்து கேட்டு சொல்றேன், மதரசால கேட்டு சொல்றேன், எந்த மதரசா பெட்டரா இருக்கும்னு சொல்லி கேட்டு சொல்றேன்னு சொல்லிட்டு 1 month டைம் கேட்டா. ஒரு 1.5 month முன்னாடி தான் அவ வந்து காயல்பட்டினத்துல ஒரு தாவா சென்டர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னா, அவங்களோட பிரதர் மூலமா. அப்படிதான் நான் இங்க வந்தேன். இப்போ இங்க வந்து 10 daysல வந்து எஸ்என்எல் குரான் முடிச்சுட்டு இங்க ஆயிஷா சித்திகா காலேஜ்ல ஜாயின் பண்ணி நானும் என்னோட ஃப்ரெண்டு ஆயிஷாவும் படிச்சுட்டு இருக்கோம். எங்களுக்காக துவா செய்வீங்க. என்னோட பேரண்ட்ஸும் இஸ்லாத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் அவங்களுக்கு தெரியாது நாங்கள் இங்கே இருக்கோம், காயல்பட்டினம் தான் இருக்கோம் அப்படின்னு தெரியாது. கொஞ்ச நாள் முன்னாடி தான் கால் பண்ணி சொன்னேன். அவங்க வந்து பார்த்து அவங்களும் இஸ்லாத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் ஆசையாக இருக்குது. அவங்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டா நானும் சந்தோஷப்படுவேன். அல்லாஹ் தாலா அவங்க தான் ரஹ்மத் செய்யணும். எனக்காக எல்லாருமே துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.